இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னா ஐஐடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த டாப் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட்டு காலேஜ் டீம்டு யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணி சவுத் இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 தென் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இருக்குது. ஆச்சரியமாக இருக்குல்ல. அவங்க காலேஜில் ஜாயின் பண்ணி அட்மிஷன் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், எந்த காலேஜ் அது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக பேசியிருக்கேன். நீட்டு இல்ல ஜேஇக்கு தயாராகிட்டு இருக்க மாணவர்களா நீங்க இப்ப எக்ஸாம் வச்சா ஐயோ இப்ப எக்ஸாம் ஏன் சார் பயமுறுத்துறீங்க அப்படின்றீங்களா? இல்ல, இப்ப எக்ஸாம் வச்சா நம்ம என்ன லெவல்ல இருக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அது இல்லாம எக்ஸாம் டேல இருக்கக்கூடிய பதட்டத்தெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணணும், என்ன பதட்டம் வரும், இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 9th நவம்பர் 2025 சாய்ராம் குரூப் இன்ஸ்டிடியூஷன்ல ஆர்ஜிஆர் அகாடமியும் சாய்ராமும் இணைஞ்சு ஒரு மாக் எக்ஸாம் பண்றவங்க. அந்த எக்ஸாம் மட்டும் மார்க் இல்லாம அந்த டேவே உங்களுக்கு எக்ஸாம் டேவே மார்க்கா கொடுக்குறோம். 9th அன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா 9 o'clock இருந்து 1 o'clock எக்ஸாம்க்கு எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாம்க்கு என்னெல்லாம் கொண்டாடணும், அப்ளிகேஷன் போடுறப்ப எப்படி அப்ளிகேஷன் வந்து போடணும், ஐடென்டிபிகேஷனுக்கு நீங்க என்னெல்லாம் வச்சிருக்கணும், எக்ஸாம் முடிஞ்சதுமே ரிசல்ட் எப்படி பார்க்கணும், கவுன்சிலிங்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்டை தட்டணும், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் 2 to 5 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம். கீழே லிங்க் இருக்கு, ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க இமிடியேட்டா. இட்ஸ் எ ஃப்ரீ ஈவெண்ட். மதியம் உங்களுக்கு லஞ்ச் இருக்கு, வந்து போறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டும் ஃப்ரீ. எந்த காலேஜ் அது? நம்ம எல்லாருக்கும் பழக்கப்பட்ட காலேஜ், கேள்விப்படுற காலேஜ், ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய காலேஜ். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா விஐடி, வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமா. நீங்க +2 மாணவர்களா இருந்தா, +2 மாணவர்களோட பெற்றோர்களா இருந்தா கவனமா இந்த வீடியோவை நீங்க வந்து கம்பல்சரி பார்த்தே ஆகணும். அதே போல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் +2 படிக்கிறாங்களோ, அதுவும் இன்ஜினியரிங் போகணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு எல்லாம் நீங்க தயவு செய்து இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி வைக்கணும். ரைட்டா? நெக்ஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு ஆர்ஜிஆர் அகாடமி கூட கனெக்டடா இருங்க. நீங்க உங்க குழந்தைய பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கணும்னா நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அதுல செலக்டடா பாத்தீங்கன்னா ஒரு 15 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதினா போறோம். ஒரு டாப் காலேஜ் எப்படின்னா உங்க குழந்தைய வந்து நீங்க சேர்த்துடலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் கேரண்டி. அதுக்கு உள்ள போறதுக்கு எந்த என்ட்ரன்ஸ் எழுதணும், எப்ப என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, இந்த தகவல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னா உங்களுக்கு போட்டுட்டு இருக்கோம். இப்ப கூட ரீசெண்ட் வீடியோஸ்லாம் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் இதை சொல்லுங்க சார், அந்த காலேஜை பத்தி பேசுங்க சார், அதுக்கு ட்ரைனிங் எப்ப சார் கொடுப்பீங்க, எங்களுக்கு அப்ளிகேஷன் போட தெரியாது, என்ன சார் பண்ணணும், நீங்க எதனா ஹெல்ப் பண்ணுவீங்களா, கவுன்சிலிங் அப்ளை பண்றதுக்கு எதனா கைடன்ஸ் கொடுப்பீங்களா, எதனா பெய்டு சர்வீஸ் இருக்கா, இப்படி எல்லாம் பேரண்ட் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டா? அதனால தயவு செய்து இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அப்படி கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஆர்ஜிஆர்ல இருந்து டெய்லி ஒரு வீடியோ +2 மாணவர்களுடைய கேரியரை பத்தி கவலையே படாம இருக்கிறதுக்கு. ஏன்னா பேரண்ட் 2 பேருமே இப்போ ஒர்க் பண்றாங்க. எங்க போய் சேர்க்கணும், எப்படி சேர்க்கணும், அப்ளிகேஷன் எப்போ போடணும், இந்த டீடைல் எல்லாம் உட்கார்ந்து ப்ராப்பரா நீங்க கூட பார்க்கலாம். ஆனா பார்க்கிறதுக்கு எங்க டைம் இருக்கு? அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் டீம் என்ன பண்றாங்க, மெனக்கெட்டு உங்களுக்காக ரெடி பண்ணி எந்தெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கோ, அதுவும் சென்னையில யாருமே இந்த கைடன்ஸ் பண்ணலாங்க. தமிழ்நாடோட கேபிட்டல் சென்னை, எல்லாத்துக்கும் ஃபேமஸ். ஆனா கைட் பண்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்ட்டு கஷ்டப்படுறாங்க பேரண்ட். ஆர்ஜிஆர் சென்னையில இருந்து உங்களுக்கு அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனை பக்காவா கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டோம் எங்க டீம். சரியா? அதனால நீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டீச்சர்ஸ் யாருன்னா பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல ஸ்கூல்ல மேனேஜ்மெண்ட் யாருன்னா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த வீடியோவை உங்க ஸ்கூலோட குரூப்ல போட்டுருங்க. அப்பதான் குழந்தைங்களுக்கு நிறைய தெரியல. விஐடி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட பெருமை. ஐஐடிக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ஐடிக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய விஐடி வந்து பாத்தீங்கன்னா அந்த டாப் 10 NRF ரேங்க்ல வராங்க. அப்படியாப்பட்ட காலேஜ்ல உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா சவுத்துல நம்மளுக்கு பக்கத்துல சொல்லக்கூடிய அந்த தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், நார்த்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் அடிச்சு புடிச்சுக்கிட்டு எப்படியாவது சீட் எடுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஏன்? இங்க வந்து பிளேஸ்மெண்ட் 14,500 மாணவர்கள 11,500 மாணவர்கள் வந்து பிளேஸ் ஆயிடுறாங்க 4th இயர் முடிச்சுட்டு வெளில வரப்ப. பேக்கேஜஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அருமையான பேக்கேஜஸ் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் ஓகே பரவாயில்ல, 1 crore எல்லாம் கிடைக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். பட் ஆவரேஜ் பேக்கேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா
9 to 12 lakhsங்க தாராளமா கிடைக்குது. இதுல இருந்து இன்னும் 40 லட்சம் 60 லட்சம் 80 லட்சம் வாங்கினவங்களா இருக்காங்க. அவங்களாம் வேண்டாம் நம்மளுக்கு. நம்மளுடைய ஆவரேஜ் பேக்கேஜ் அட்லீஸ்ட் மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி படிச்சு முடிச்சதுமே வேலை கிடைக்குது அப்படின்னா ஏன் நம்ம அந்த இன்ஸ்டிடியூஷனை நம்ம போக்கஸ் பண்ணக்கூடாது? புரியுதா? அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஐடியை பத்தி அவங்க நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை பத்தி கிளியரா இன்னைக்கு வந்து உங்ககிட்ட டீடைல்ஸ் வந்து நம்ம டீம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதை தான் உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, விஐடி என்ன சார்? என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அவ்வளவுதான். வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 2026 இதுல போட்டிருக்காங்க பாருங்க, அழகா ஜம்முன்னு கொடுத்துருக்காங்க. பிடெக் அட்மிஷன்ஸ் 2026. இந்த வெப்சைட் நீங்க போனீங்க அப்படின்னா vit.vitac.in அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வருதுங்க. இந்த பேஜை கிளிக் பண்ணதுமே அப்படி கீழே பாருங்க ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின் கொடுத்து ஃபர்ஸ்ட் டைம் போற மாதிரினா சைன் அப் பண்ணணும். லாகின் யார் பண்ணுவாங்க? ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட். நம்மளுக்கு ஒரு பாஸ்வேர்டும் யூசர் ஐடியும் கிரியேட் ஆயிட்டு இருக்கும், ரைட்டா? அதை பேஸ் பண்ணி பண்ணிடலாம். சைன் அப் கொடுத்தோம் அப்படின்னா கீழே என்ன கேக்குதுங்க பாருங்க, ஸ்டூடெண்டோட நேம், டேட் ஆஃப் பர்த், தென் ஜெண்டர், தென் வந்து என்டர் மொபைல் நம்பர், நம்மளுடைய இமெயில் அட்ரஸ். இதை கொடுத்துட்டு இந்த வெரிஃபிகேஷன் கோட கிளிக் பண்ணி எஸ் இங்க ஆத்தரைஸ்டு போட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துன்னு வச்சுங்க, டீடைல் அப்லோட் ஆயிடும். நம்மளுடைய மெயில் ஐடிக்கு என்ன வந்துடும், ஒரு லிங்க் வந்துடும். ப்ராசஸை நெக்ஸ்ட் ப்ராசஸ் நீங்க பண்ணணும். சார் இதெல்லாம் எங்களுக்கு பண்ண தெரியாது சார், இதெல்லாம் எங்க சார் எங்களை படிக்கல சார், எங்க குழந்தைக்கும் ஸ்கூலுக்கு போறாங்க சார், அவங்களெல்லாம் உட்கார வச்சு பண்ண முடியாது அப்படின்னா ஆர்ஜிஆரோட அப்ளிகேஷனை வந்து ப்ராசஸ் பண்றதுக்காக ஒரு டீம் இருக்கு. 8925824317 இந்த நம்பர்ல கால் பண்ணீங்க அப்படின்னா, பட் இட்ஸ் எ பெய்ட் சர்வீஸ். என்ன உங்களுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு வேணும், அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா பேமெண்ட் என்ன பண்ணணும், பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கன்ஃபர்மேஷன் ஸ்லிப் எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையும் ப்ராப்பரா கைட் பண்ணுவாங்க. பட் இட்ஸ் பெய்டு சர்வீஸ், கம்மி தான். ஒரு 300 rupees தான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டா ப்ராசஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் கன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுப்பாங்க. அட்மிட் கார்டு வரப்ப உங்களுக்கு சொல்லுவாங்க, அட்மிட் கார்டு வரதுக்கு முன்னாடி ஸ்லாட் எப்படி புக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் அவங்க வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இப்ப நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்னன்னு பார்த்துட்டோம். அந்த ப்ராசஸ்ல அப்ளை பண்றதுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப நம்ம ஒவ்வொரு டீடைல்டா போலாம். இப்ப விடி என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை பத்தி நம்ம வந்து கொஞ்சம் டீடைல் பார்த்தோம் அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன், ரைட்டா? ஆல்ரெடி இட்ஸ் ஓபன். அதனால எப்போ ஓபன் ஆகும் அந்த கதெல்லாம் வேணாம், ஓபன், ரைட்? இதுல பிட்வீன் 28 ஏப்ரல் அண்ட் 3rd மே 2026 டென்டேட்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குமா? இருக்கலாம், இல்லாம கூட போலாம். இதே டேட்ல கூட என்ன நடக்கலாம், எக்ஸாம் நடக்கக்கூடிய டேட் விஐடி ட்ரிபிள் 28ல இருந்து 3rd மே வரைக்கும் இது நடக்கும். அப்ப இந்த டைம்ல நம்மளுடைய 12th போர்டு எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட்டடா இருக்கும். அதனால கவலைப்பட தேவையில்லை, ஃப்ரீயா இருக்கலாம். அந்த டைம்ல அழகா எழுதலாம். அண்ட் சென்டர்ஸ் அக்ராஸ் இந்தியா அண்ட் அப்ராட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சில சென்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாம் 2 hours 30 minutes. ஓகே, 2 hours 30 minutes. தென் வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் கொடுக்குறாங்க, என்ன கொஸ்டின்ஸ், there will be a total of 125 questions divided into the section mathematics or biology. மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கிறவங்க எடுக்கலாம், பயாலஜி ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்களும் சில பேர் வந்து மேக்ஸ் இல்லாம இருப்பாங்க, அவங்க பயாலஜி எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்களா, 40 கொஸ்டின் கேட்பாங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து 35 கொஸ்டின் ஈச். ஆப்டிடியூட் மேக்ஸ் ரிலேட்டடா பிடெக் கோர்சஸ் என்ஜினியரிங் சைட்ல எடுக்கணும் அப்படின்னா ஆப்டிடியூட் 10 கொஸ்டின் எழுதணும். அண்ட் இங்கிலீஷ் வந்து 5 கொஸ்டின்ஸ் எழுதணும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் இல்லாத ஸ்டூடெண்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்ன எழுதணும், பயாலஜி அண்ட் இங்கிலீஷ், ரைட்டா? அதை எழுதினா போதும். வில் பி இன் இங்கிலீஷ் ஒன்லி. த பேப்பர் வந்து உங்களுக்கு எதுல கிடைக்கும், த கொஸ்டின் பேப்பர் ஒன்லி இங்கிலீஷ் தான். தி ஃபீ டுவர்ட்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1350 ரூபாய் வந்து ஃபீஸ் வந்து இருக்கு. என்ஆர்ஐ, பிசிஐ, ஓசிஐ கேண்டிடேட், பிஐஓ எல்லாம் இருப்பாங்க இல்லையா, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், தென் என்ஆர்ஐ, இவங்க எல்லாமே வந்து பண்ணலாம். என்னெல்லாம் குரூப் சார் இருக்கு இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேம்பஸ் வந்து தமிழ்நாட்டுல 2 கேம்பஸ் இருக்கு. ஒன்னு வெள்ளூர்ல இருக்கு, ஒன்னு வந்து சென்னையில இருக்கு. இதை தவிர வந்து நம்ம பக்கத்து ஸ்டேட் வந்து விஐடி ஏபி இருக்கு, ஆந்திர பிரதேஷ், தென் விஐடி போபால் இருக்கு, ரைட்டா? இந்த கேம்பஸ்ல என்னெல்லாம் கோர்சஸ் வந்து விஐடில ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருமையான கோர்சஸ்
பிடெக் பயோடெக்னாலஜி, தென் கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங்ல இன் கொலாபரேஷன் வித் L&T பேஸ் பண்ணி ஒரு சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஒன்று இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்காங்க. தென் மெஷின் லேர்னிங் இருக்கு. தென் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங், ரைட்டா? தென் எல்லாம் என்ன எல்லாருமே கம்ப்யூட்டர் என்ன பண்றது, எப்படி எல்லாம் பிச்சு எதெல்லாம் சப்டிவிஷன் போட முடியும் அதெல்லாம் போட்டு ஒரு கோர்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயே வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பயாலஜி இருக்கிறவங்க படிக்கலாம். தென் சைபர் செக்யூரிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோர்ஸ் நவடேஸ். எல்லாமே என்ன பண்ணுவோம், எல்லா டெக் ரிலேட்டடா எல்லாமே ஓடிட்டு இருக்கோம். அதனால சைபர் செக்யூரிட்டி வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோர்ஸ். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன் கொலாபரேஷன் வித் டிசிஎஸ் ஓட வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க. பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டேட்டா சயின்ஸ் ஒன்று இருக்கு. தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். சப்போஸ் பயோமெடிக்கல் ரிலேட்டடா வந்து இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்றவங்க பயாலஜி குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கும் இதுவும் எலிஜிபிள் இருக்கு. பயோடெக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜி. தென் பிடெக்ல ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதுவும் பயாலஜி இருக்கிறவங்க படிக்கலாம். பியூரா பயாலஜி எடுத்திருக்கோம் நாங்க இதை தான் படிக்க முடியும் அப்படின்னா படிக்கலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ், தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங். இவ்வளோ ஸ்ட்ரீம்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க, அட்மிஷன்ஸ் ரிலேட்டடா இருக்கு. தென் அட்மிஷன் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கொடுக்குறாங்க, நேஷனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிள் என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுல இந்தியன் ஆர்ஜின் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா PIO இருக்கலாம், தென் NRIயா இருக்கலாம். தென் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் VIT ஷுட் பி a resident, நான் ரெசிடென்ட் இந்தியன், OCI அண்ட் PIO ஹோல்டர்ஸ். இவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் காஸ்ட் இந்தியா சிட்டிசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1350, அது போல அவங்களுக்கு $90. பார்த்துங்க. NRI applicants can directly apply under NRI category through NRI application form will be available shortly. இன்னும் போடல, வரும். Foreign applicants who studying abroad can apply directly through the international application form. அதுக்கு தனி போர்ட்டல் இருக்கு, அதுல அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் VIT EEE வேணும்னா கேண்டிடேட் தோஸ் டேட் ஆஃப் பர்த் வந்து எதுக்கு ஆஃப்டர் இருக்கணும், 1 ஜூலை 2004க்கு மேல இருக்கணும். அதுக்கு அடுத்தது the date of birth as recorded in the high school SCSE 10th சர்டிபிகேட் இருக்கு இல்லையா, அது கன்சிடர் அத்தன்டிக். அதுல என்ன இருக்கோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா குரூப்பா எடுத்துப்பாங்க அப்படின்னு இருக்காங்க. applicant should produce this certificate in original as proof their age at the time of counseling. இப்ப தேவையில்ல, அப்ளிகேஷன் போடுறப்ப நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கேன்ட் காப்பி வைக்கணும், பட் ஒரிஜினல் வந்து அப்ப காட்டணும். குவாலிஃபைங் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் +2 முடிச்சவங்களா இருக்கலாம், இன்டர்மீடியட் ஆர் 12th ப்ரீ போர்டு எக்ஸாம்ஸ் 10+2ல படிச்சவங்களா இருக்கலாம், எந்த போர்டு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹை ஸ்கூல் சர்டிபிகேட் எக்ஸாமினேஷன் இது எல்லாமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Indian national attending VIT EEE mandatory to be eligible for BTech admissions. Then in case VIT EEE get cancelled due to natural calamities or causes beyond the control of the institute, qualifying criteria may be substituted with higher secondary marks. Applicants shall be informed accordingly. இது என்னன்னா, சப்போஸ் நம்ம வந்து இந்த கோவிட் மாதிரி எதனா வந்து எக்ஸாம் வைக்க முடியாம அந்த சிச்சுவேஷன்லாம் வந்ததுன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஹையர் செகண்டரி மார்க்கை பேஸ் பண்ணி அது வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம், நடக்காது, நடந்தா அந்த மாதிரியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிக்வயர்மெண்ட் இந்த குவாலிஃபையிங் எக்ஸாம்ஸ், அப்ளிகேஷன் ஷுட் பி குவாலிஃபைட் ஃபார் அட்மிஷன் டு college education. Applicants applying for the undergraduate engineering admission in 2026 should have passed with minimum, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இந்த வருஷம். 60% வந்து பாத்தீங்கன்னா மார்க்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி and with not less than 50% marks in mathematics. 60% எதுல இருக்கணுமா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ், இது மூணுமே அக்ரிகேட் வந்து என்ன இருக்கணும், மினிமம் 60% இருக்கணும். பட் மேத்தமெட்டிக்ஸ்ல 50% கீழே இல்லாம இருக்கணும். ஒரு மார்க் கம்மியாச்சுன்னா கூட அது எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த qualifying exam, refer admission eligibility criteria for admission to BTech program அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. Then applicants applying for the undergraduate engineering admission 2026 should have passed with minimum aggregate of 60% marks in biology, suppose maths இல்லாதவங்க biology, physics, chemistry and with not less than 50% of marks in biology. அதுல வந்து நம்ம என்ன பார்த்தோம், மேக்ஸ் இருக்கிறவங்களுக்கு மினிமம் 50%, சப்போஸ் பயாலஜி இருக்கிறவங்க மினிமம் 50% எடுக்கணும். பட் அக்ரிகேட் மார்க் எவ்வளவு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க,
60% வந்து aggregate இருக்கணும். Applicants applying for the undergraduate engineering admission in 2026 should have passed with minimum aggregate of 50% in physics, 50% in chemistry and 50% in mathematics or biology in the qualifying examination plus 2. என்னென்ன கேட்டகரியில மேல பார்த்தது 60% பார்த்தோம். இது என்னது 50% திருப்பியும் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 50% SC ST கேண்டிடேட், காஷ்மீர்ல வந்து இருக்கக்கூடிய கேண்டிடேட், காஷ்மீரி, லடாக் அண்ட் தி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ், அசாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம் அண்ட் திரிபுரா சர்டிபிகேட் டு ப்ரூவ் கம்யூனிட்டி நேட்டிவிட்டி ஷுட் பி ப்ரொடியூஸ்ட் அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங். இந்த மாதிரி இடத்துல இருந்து நேட்டிவிட்டியோட இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னவா 50% இருந்தா போதும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தென் PCMB, then PCM applicants who have attempted mathematics, physics, chemistry, English and aptitude in VIT EEE with 60% aggregate of marks in mathematics, physics and chemistry and with not less than 50% marks in mathematics. ஏற்கனவே பார்த்தோம்ல அதே தான் வந்து திருப்பியும் வந்து கொடுத்துருக்காங்க. பிடெக் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி, இந்த பயாலஜி இருக்கிறவங்க எழுதலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிடெக்ல பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அகைன் பயாலஜி இருக்கிறவங்க எடுக்கலாம். பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யார் எடுக்கலாம்? பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயாலஜி ரிலேட்டடா இருக்கிறவங்க இந்த இதெல்லாம் எடுக்க முடியும். தென் ஹெல்த் சயின்சஸ் அண்ட் டெக்னாலஜி கோர்சஸும் எடுக்கலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. தென் பயோ இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு குரூப் போபால்ல இருக்கு, அதையும் வேணும்னா எடுக்கலாம். தென் ஹெல்த் இன்ஃபர்மேட்டிக்ஸ் VIT போபால்ல அந்த குரூப்பும் இருக்கு, அதுவும் வேணும்னா எடுத்துக்கலாம். பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல எஜுகேஷன் டெக்னாலஜி VIT போபால். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயாலஜி ரிலேட்டடா இருக்கிறவங்க எடுக்கலாம். இந்த கேம்பஸ்லாம் பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு. VIT வந்து கேம்பஸ், வெள்ளூர் கேம்பஸ், இது வந்து பாத்தீங்கன்னா சென்னை கேம்பஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் கேம்பஸ், அட்டகாசமா இருக்குல்ல ஆந்திர பிரதேஷ் கேம்பஸ் பாக்குறதுக்கு. தென் VIT போபால் கேம்பஸ், ரைட்டா? இவ்வளோ கேம்பஸஸ் வந்து இருக்கு. எக்ஸாம்ஸ் நம்ம சொன்ன மாதிரி 31 மார்ச் 2026 தான் இது லாஸ்ட் டேட்டுப்பா. சரியா? பயப்பட தேவையில்லை, டைம் வந்து நிறைய இருக்கு. அப்ளிகேஷன் போடுறத பத்தி தான் நான் சொல்லிட்டேன். RGRல உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணி கைட் பண்றதுக்கான ஒரு டீம் தனியா இருக்கு. இட்ஸ் எ பெய்டு சர்வீஸ். வேணும்னா நீங்க கால் பண்ணி 8925824317 அந்த நம்பர்ல கால் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸாமுக்கு ரெடி ஆகணுமே சார். என்ன சார் நீங்க அப்ளிகேஷன் போட்டா போருமா? எக்ஸாமுக்கு யாரு சார் ரெடி பண்ண முடியும்? என்னமோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருந்தா கூட பரவாயில்ல, +2 இது படிச்சிடலாம். என்னமே ஆப்டிடியூட்ன்றாங்க, இங்கிலீஷ்லாம் சொல்றாங்க. இங்கிலீஷ் கூட பையன் படிக்கிறான், பட் இதுக்கு என்ன கேட்பாங்க எங்களுக்கு தெரியலையே. இதுக்கு எதனா ட்ரைனிங் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கறது தெரியுது. இதுக்குதான் என்ன பண்ணிருக்கோம் RGRல கோமெட் 2026 அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று லான்ச் பண்ணிருக்கோம். இட்ஸ் எ வண்டர்ஃபுல் ப்ரோக்ராம் ஃபார் பயாலஜி படிச்சாலும் சரி, நம்ம இன்ஜினியரிங் ரிலேட்டடா மேக்ஸ் போகணும் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு கம்பைண்டா தமிழ்நாடு மட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். பெஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல எது உண்டுது? IIT, NIT, IIIT, சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷனுக்கு JEE மெயின் பாருங்க, 128 இன்ஸ்டிடியூஷனுக்கு எழுதுறதுக்கு JEE மெயின் வந்து எக்ஸாம் எழுதணும். தென் வந்து பாத்தீங்கன்னா QET எக்ஸாம்ஸ் ஆல்மோஸ்ட் 299 யூனிவர்சிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா QET எக்ஸாம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருந்தாலும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருந்தாலும் அட்டகாசமான குரூப் எடுக்கலாம். பிடெக் போலாம், இல்லைன்னா ரிலேட்டடா இன்ஜினியரிங் போலாம், இல்லைன்னா BSc ஆனர்ஸ் கோர்சஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாம் QET மூலியமா போலாம். 300 காலேஜ், இது ஒரு 128 காலேஜ். புரியுதா? அது இல்லாம இப்ப பாருங்க நம்ம பேசிட்டு இருக்க VIT EEE, SRM, ஓகே, அமிர்தா, தென் இந்துஸ்தான், தென் மணிபால், பிட்ஸ் பிலானி, பிட்சாட். ஏன்னா பிட்ஸ் பிலானி மட்டும் இல்ல கேம்பஸ், அவங்களுக்கு நிறைய கேம்பஸ் இருக்கு. அப்போ அவங்க பிட்சாட்னு ஒரு எக்ஸாம்ஸ் நடத்துறாங்க. இது எல்லாத்தையும் கம்பைன்ட். அப்புறம் நெஸ்ட் எக்ஸாம், ஐசர் எக்ஸாம், சென்னையில இருக்கக்கூடிய BS மெடிக்கல் சயின்ஸ் IITல போய் ஜாயின் பண்றதுக்கு IIT எக்ஸாம்ஸ், அந்த IIT எக்ஸாம்ஸ் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஐசர் 7 இன்ஸ்டிடியூட் வந்து கொடுக்குறாங்க. எவ்வளோ எக்ஸாம்ஸ் பாருங்க. நெஸ்ட் எக்ஸாம்ஸ், தென் ஃபோரன்சிக் சயின்ஸ் படிக்கணும்னா நேஷனல் ஃபோரன்சிக் சயின்ஸ் நடத்தக்கூடிய யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ், இது எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கோம்? கம்பைன் பண்ணி, சார் இருங்க சார் எனக்கு மெரைன் படிக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்றவங்களுக்கு IMU செட், அது எல்லாத்தையுமே நீங்க எழுதலாம். இவ்வளோ எக்ஸாம்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 15 எக்ஸாம்ஸ் நீங்க எழுதினா 500க்கும் மேற்பட்ட காலேஜஸ் நீங்க அட்டகாசமா தட்டி தூக்கலாம். கூட ஏன்னா மெடிக்கலுக்கு நீட்டு, MBBS போகணும், BDS போகணும், ஐஸ் கோர்சஸ் போகணும், ரைட்டா? BSc நர்சிங் போகணும், இல்ல அப்ராட்ல போய் படிக்கணும், ரைட்டா? இந்த மாதிரி இல்ல நான் வந்து வெட்டினரி சயின்ஸ் போகணும், ரைட்டா? அப்ப இவ்வளோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும்
அட்டகாசமா அந்த கோமட் 2026 அப்படின்ற ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சு அடக்கி அழகா +2 முடிச்சதுமே நீங்க எழுதுறதுக்கு சப்போர்ட் பண்றப்பா. 20,000 பிளஸ் டாக்ஸ் தான் அதுக்கான பிரைஸ். ஃபர்ஸ்ட் 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 50% ஆஃபர் கொடுக்குறோம். நீங்க அதுல இருக்கணுமா? 11,800 நீங்க பே பண்ணா போறோம். லைவ் கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்றோம், டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம், ரைட்டா? இந்த கைடன்ஸும் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். எப்ப அப்ளிகேஷன் வந்து எப்ப போடணும், எங்கெல்லாம் எதெல்லாம் கவுன்சிலிங் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், இந்த கைடன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சு. உடனே என்ன பண்ணணும்? போனை எடுக்கிறீங்க, 9384810298 காலை பண்றீங்க, அட்மிஷன் போடுறீங்க. இருக்கு சார், உடனே பேசி போடுறதுக்கெல்லாம் ஆபீஸ்ல இருக்கேன், எனக்கு வந்து இப்போ இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் நிதானமா வீட்டுல போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பாருங்க, கிளிக் பண்ணுங்க, உங்களுடைய டீட்டெயில போடுங்க, நம்பரை கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருங்க, குழந்தையோட நம்பரை கொடுத்துருங்க, என்ன ப்ரோக்ராம் வேணும்னு கீழே கொடுத்துருங்க. ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி டீட்டெயில் கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு போனோமே நிதானமா கேட்டுட்டு பேமெண்ட் பண்ணிடலாம். சரியா? ஓகே. இதுல இப்ப பார்த்தோம் அப்படின்னா 31 மார்ச் VIT 31 மார்ச் தான் நம்மளுக்கு லாஸ்ட் டேட். இதுல நம்ம பார்த்தோம்னா எக்ஸாம் எப்ப நடக்கும்? மே 3 வரைக்கும் நடக்குது. ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு 28. தென் செகண்ட் வீக்ல ரிசல்ட்ஸ் வந்ததும், ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது? கவுன்சிலிங் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுது. ரைட்டா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் டீடைல் கொடுத்துருக்காங்க பாருங்க, அட்டகாசமா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆஃபர்ஸ் 567 ஆஃபர்ஸ், 101 ப்ரொஃபசர் ஃப்ரம் VIT YVIT அப்படின்னு நீங்க இதெல்லாத்தையும் போய் கொஞ்சம் செக் பண்ணுங்க. இவங்களுடைய growth ரேட் என்னவா இருக்கு, என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் நான் சொன்னான்னு வச்சுங்களா, என்ன ஏதோ ப்ரொமோட் பண்றதுக்கு VITக்கு ப்ரொமோட் பண்றதுக்கு உங்களுக்கு உண்மையாலேயே VITல ஜாயின் பண்ணணும்னா இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க. எவ்வளவு பிளேஸ்மெண்ட் பாருங்க, 14,576 ஓவரால் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. பெர் இயருக்கு 14,476 அட்டகாசமான ஆஃபர் தான். இதெல்லாம் நீங்க நிதானமா எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஏன் VITல நான் ஜாயின் பண்ணணும், இதுல ஜாயின் பண்ற மூலியமா என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தென் கொயரிஸ் பாருங்க, frequent asked questions நிறைய இருக்கு. இதுல நான் சொன்ன மாதிரி ஜெனரல் கொயரிஸ், அட்மிஷன் ரிலேட்டட் கொயரிஸ், VIT EEE ரிலேட்டட் கொயரிஸ், எலிஜிபிலிட்டி கொயரிஸ், ரேங்கிங் ரிலேட்டட் கொயரிஸ், பேமெண்ட் டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் கொயரிஸ், ஸ்லாட் புக் பண்ணோம்னா கொயரிஸ், அது சம்பந்தமா எனக்கு டீடைல் வேணும், ஸ்காலர்ஷிப் எதனா தராங்களா அது சம்பந்தமா இருக்கக்கூடியது, ஹாஸ்டல் சேரணும் எனக்கு என்ன தகவல், அகாடமிக் ரிலேட்டடா நான் என்ன எடுக்கணும், NRI ஃபாரின் ஸ்டூடெண்ட் அட்மிஷன் சம்பந்தமா எனக்கு வந்து சில சந்தேகங்கள்லாம் இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்குமே அவங்க வெப்சைட்ல விளக்கம் கொடுக்குறாங்க. ரைட்டா? இது சார் அதெல்லாம் விளக்கம் கொடுக்குறாங்க சார், அதெல்லாம் உட்கார்ந்து எங்களுக்கு பார்க்கறதுக்கு டைம் இல்லை. அதுக்கு தான் RJR அகாடமியோட பெய்டு சர்வீஸ் இருக்கு. உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி அப்ளிகேஷன் போடுறதுக்கு அது தனி, எக்ஸாம் எழுதுறதுக்கு ட்ரைனிங் தனி, முடிச்சதுக்கு அப்புறம் கவுன்சிலிங் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் டீம் ரெடியா இருக்காங்க. நீங்க பெய்டு சர்வீசஸ்ல கவுன்சிலிங் டீம்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா போறோம். இதெல்லாம் மண்டையத்துல போட்டு குழப்பி இதெல்லாம் எப்போ வரும் எது வரும் அதெல்லாத்தையும் கவலையே பட தேவையில்லை, எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க பார்த்துப்பாங்க சார், உங்களுக்கு பணம் தராம எப்படி பார்த்துப்பாங்க? ஆமா, இட்ஸ் எ பெய்ட் சர்வீஸ். அதுக்காக ஆள் போட்டிருக்கோம், ஸ்பெஷலைசேஷன் பண்ணி ரெடி பண்ணி எக்ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க, கைட் பண்ண போறாங்க. இல்லையா நானே கேட்டுக்கிறேன் சார் அப்படின்னா பாருங்க, அவங்களே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் அஸ் சர்வீஸ் ரிக்வஸ்ட்னா ஹெல்ப்லைன் நம்பர் அழகா கொடுத்துருக்காங்க, 0444627755. இது நம்ம நம்பர் இல்ல, VIT நம்பர். ரைட்டா? இதை கால் பண்ணிட்டு யாருமே எடுக்க மாட்டேன்றாங்க சார்லாம் சொல்லக்கூடாது. ரைட்? அதனால பாத்துங்க, உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும், அப்டேட் வேணும்னா இந்த நம்பர், இந்த வெப்சைட்ல கால் பண்ணீங்கன்னா அவங்க காலையில அதுவும் டைம் கொடுத்துருக்காங்க, 9 AM இருந்து 5 PM வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. VIT சம்பந்தமா அப்ளிகேஷன் இருந்தாலும் எது இருந்தாலும். பட் RJR அகாடமி 24/7 உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. இந்த இன்ஜினியரிங் போகணும், இல்ல மெடிக்கல் போகணும், இல்ல எங்க கேரியரை பெஸ்டா தீர்மானிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பேரண்டோ ஸ்டூடெண்டோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சார் உங்ககிட்ட எனக்கு பேசணும் சார், பேசுனா தான் என்னால முடிவு எடுக்க முடியும் அப்படின்னா தைரியமா எப்ப வேணாலும் நீங்க கால் பண்ணலாம். 9176552121. நாங்க உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. உங்களுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா எப்ப வேணாலும் உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். 24/7 ஐ எம் ரெடி டு ஹெல்ப். தமிழ்நாடுல இருக்கக்கூடிய டோட்டல் 12th ஸ்டாண்டர்டுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு RJR டீம் இஸ் ரெடி. நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணுங்க. சப்போஸ் போன் எடுக்கலாம், கவலையப்படாதீங்க, ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விட்டுருங்க, சார் இந்த இடத்துல இருந்து கால் பண்ணா இந்த இன்ஃபர்மேஷன் வேணும். சப்போஸ் நாங்க ஏதாவது ப்ரோக்ராம்ல இருந்தோம், இல்ல ரெக்கார்டிங்ல இருந்தோம், இல்ல எதனா கிளாஸ்ல இருந்தோம்னா எடுக்கலன்னா கூட உடனே உங்களுக்கு கால் பண்ணி நைட்டு தூங்குறதுக்குள்ள உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆயிடும், இல்ல உங்க சந்தேகங்கள் வந்து தீர்க்கப்படும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, கால் பண்றீங்களா? 9176552121 நம்பர் எப்பயுமே நாம வச்சுங்க. இந்த நம்பரை உங்க தெரிஞ்ச யாரெல்லாம் இருக்காங்களோ 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்